இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நம் இல்லங்களின் அரசிகளான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. நல்லா கவனிங்க. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்ற மின்னடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளும் வகையில் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். பெரியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் 1925 இது பெண்கள் சுயமரியாதையும் பெண்களுக்கான விடுதலை, அதுதான் அவங்களோட மெயின் இதாக இருந்துச்சு. அவங்கள முன்மாதிரியாக வைத்து கொண்டிருக்கும் ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு எங்களோட நிலைமையை இன்னும் 80-100 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நாட்டிலே 2வது இது நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருக்கும். ஸோ எங்க இருக்கு பெண்களோட சுதந்திரமும் பெண்களோட எம்பவர்மெண்ட்? அடுத்தாப்புல வந்தால் நாங்கள் செய்வோம்னு சொல்றதை விட ஏற்கனவே செஞ்சிருந்தாக்கா அதை நாங்கள் பாராட்டி இருப்போம். அவங்க வாக்குறுதிகள் கொடுக்கறதே ஏமாத்தத்துக்காகத்தாங்கிறது எங்களுடைய கருத்துங்க. விவசாயிகளை எப்படி ஏமாத்தலாங்கிறது அவங்க கைவந்த கலை. 60,000 கணினி ஆசிரியர்கள் உள்ளோங்க சார். அவங்களோட வாழ்வாதாரம் இப்போ கேள்விக்குறியாதான் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும், கணினி ஆசிரியர்கள் ஆவோம், அதாவது அரசு பள்ளி கணினி ஆசிரியர் ஆவோன்னு அந்த கனவோடு தான் நாங்கள் படித்தோம். அதாவது இது படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஎட் முடிச்சிருக்கணும், யூஜி முடிச்சிருக்கணும், பிஜி முடிச்சிருக்கணும். இதுலேயே கிட்டத்தட்ட 8 வருஷம் போயிடுச்சுங்க சார். அப்போ இதுலயே வயசாயிடுச்சுங்க சார். சில பேர் பேரம்பேத்தி எடுக்கிற வயசுல நாங்க இன்னும் இருக்கோங்க சார். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறப்பு கல்வியை பற்றியோ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சிறப்பு பயிற்சியை பற்றியோ எந்த ஒரு அறிவிப்பும் வழங்காது பெருத்த ஏமாற்றத்தை இந்த தேர்தல் அறிக்கை தருகிறது என்பதை இங்கு நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். எல்லா கட்சிகளுமே இலவசத்தை தூக்கி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப தப்பு. இன்றைக்கு நிலைமை 10 லட்சம் கோடியே கடன், 10 லட்சம் கோடி கடனை தாண்டி விட்டது. இது கிட்டத்தட்ட 60,000 கோடி வருஷத்துக்கு வட்டி மட்டும் கொடுக்கிறோம். நமது பட்ஜெட்டே 1/3 வட்டிக்கு போகுது. இது சரியா அல்ல. மக்கள் நல திட்டத்தை எதுவுமே சரியான முறையில் நிறுத்தக்கூடாது. பெண்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது அரசியல் கட்சிகள் உணரணும். இந்த 2000-8000 அஃப்கோர்ஸ் கண்டிப்பா யூஸ் ஆகும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட கவனிக்கக்கூடிய விஷயங்கள், ஆக்ஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க உங்களோட கையால் ஆகாத தனத்துக்கு ஒரு சின்ன ஒரு லஞ்சமாக இந்த 2000-8000 அதெல்லாம் கொடுக்கறது எந்த விதத்திலையும் பெண்களுக்கான தீர்வாகாது. அஞ்சு வருஷமாக அவங்க தான் இருந்தாங்க. ஏன் கொடுத்துருக்கலாமல்ல? 20 லட்சம் மோட்டார் யாராச்சும் கேட்டாங்களா? அல்ல, 20 லட்சம் சர்வீஸ்லேயுமே மோட்டார் ஓடிட்டுருக்குது. அதில் ஸ்மார்ட் மீட்டர் இல்லாத மோட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மோட்டார்னு தெரியல, அது எங்களுக்கு தெரியல. 2வது சோலார் ஃபென்சிங் 1000 கொடுக்கணுங்கிறாங்க. அது எந்த மூலைக்கு பத்துமோ தெரியல. இன்னொன்று சோலார் ட்ரையர் கொடுக்கணுங்கிறாங்க. இது எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கலாமெல்லாம். கொடுத்துருந்தா இப்போ வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே இல்லைங்க. அதனால் அடுத்தாப்புல வந்தால் நாங்கள் செய்வோம்னு சொல்கிறத விட ஏற்கனவே செஞ்சுருந்தாக்கா அதை நாங்கள் பாராட்டி இருப்போம். இது எல்லா இதுலேயும் சொல்லக்கூடிய வாக்குறுதி தான். அவங்க வந்தாங்கன்னா இப்போ ஒரே நாளில் கொடுக்கணும்னு சொன்னோம்லா, 5 வருஷத்துல தான் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. 5 வருஷம் கழிஞ்சு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சா கொடுக்கணும்பாங்க. இது அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய
வார்த்தைகள், அதை பார்த்து ஏமாறக்கூடியது விவசாயிகள் சமூகம்ங்கிறது எங்களுடைய கருத்துங்க. அவங்க வாக்குறுதிகள் கொடுக்கறதே ஏமாற்றத்துக்காகத்தாங்கிறது எங்களுடைய கருத்துங்க. விவசாயிகளை எப்படி எப்படி ஏமாற்றலாங்கிறது அவங்க கைவந்த கலை. அதில் விவசாயிகள் ஒன்றுபட்டு அதைய கோரிக்கை வைக்கிறதுக்கு விடமாட்டாங்க. டிவைட் அண்ட் ரூல்னு பிரிட்டிஷ்காரங்க கருத்து கொடுத்து போனதை இப்போ இருக்கிற இந்திய அரசியல்வாதிகள் அப்படியே கடைபிடிக்கிறாங்க. நீண்ட கால கோரிக்கை, அதாவது ஒரு கடந்த 10 வருஷமா எங்களோட கோரிக்கை என்னன்னா, 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை கணினி பாடம் தனிப்பாடமாக கொண்டு வர வேண்டும் தான் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை. அதான் அது இப்போ வரைக்குமே யாருமே கொண்டு வரல. நேற்று கூட திமுகவோட தேர்தல் அறிக்கையில் எங்களோடது இடம் பெறுமான்னு நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தோம். ஆனால் அது இப்போ வரைக்குமே ஸ்டாலின் ஐயா கொண்டு வரல. நேற்று என்ன பேசியிருக்காருன்னா, பதவி உயர்வு, அதாவது இருக்க டீச்சர்ஸ்க்கே பதவி உயர்வு அதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் எங்களோட கோரிக்கையை கொஞ்சம் கூட செவி சாய்க்கலையோ அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க சார். சரிங்க, இந்த தேர்தல் அறிக்கையில் அட்லீஸ்ட் இடம் பெறுமா நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தோம். எதுவுமே ஒரு கணினி அறிவியலுங்கிறது ஒரு சின்ன வேர்டும் கூட எங்களுக்கான இடம் பெறவில்லை. ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் என்டிஏ கூட்டணி அனைத்து தலைவர்களுமே நன்றி தெரிவிச்சிருக்கேன். இது எதுக்காகனா, அவங்களோட தேர்தல் அறிக்கையில் 106வது தேர்தல் அறிக்கை விட்டிருக்காங்க. என்னென்னா, கணினி அறிவியல் பாடம் தனிப்பாடமாக கொண்டு வருவோம், 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கொண்டு வருவோம் என்று அறிவித்துள்ளார்கள். இது ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது என்னென்னா, இது ஒரு கலை திட்டமாகவும் நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு தனி சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்கன்னா கணினி ஆசிரியர்கள் மட்டுமே பயன்பட போவதில்லை, அனைத்து பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுமே பயன்படுவார்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த நிலைமையே இல்லை. அதாவது கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது, மவுஸ்னா என்னன்னு தெரியாது, அந்த நிலைமையில தான் இப்போ பின்தங்கி இருக்காங்க. அதெல்லாம் மாறணுங்க சார். மாற்றி அமைத்து தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது ஏஐ தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையும், தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களும் முன்னேற்றம் அடைவார்கள். இது இந்த சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்கன்னா தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடையும், தமிழ்நாடும் வளர்ச்சி அடையும் நாங்கள் நம்புகிறோங்க சார். சார், கிட்டத்தட்ட 60,000 கணினி ஆசிரியர்கள் உள்ளோங்க சார். அவங்களோட வாழ்வாதாரம் இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு போகிறாங்க, கரெக்டான சம்பளம் அதாவது என்ன சொல்கிறது, எங்களோட கனவே பார்த்திங்கன்னா, நாங்கள் எதற்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தோன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும், கணினி ஆசிரியர்கள் ஆவோம், அதாவது அரசு பள்ளி கணினி ஆசிரியர் ஆவோன்னு அந்த கனவோடு தான் நாங்கள் படித்தோம். அதாவது நாங்கள் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா வசதியெல்லாம் இருக்காதுங்க சார். நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு லோன் போட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நாங்கள் படிச்சுட்டு வந்தோம், கஷ்டப்பட்டு படித்தோம். அதாவது இது படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூஜி முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிருக்கணும். இதிலே 4 ஆண்டுகள் போயிருங்க சார். அதுக்கு மேலே இவங்க இதுக்கு டெட் எக்ஸாம்னே எங்களுக்கு கொண்டு வரல. ஆனால் பிஜிடிஆர்பி கொண்டு வந்தாங்க, அதான் வெறும் 3 வருஷம்தான். அந்த 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கணும், யூஜி முடிச்சிருக்கணும், பிஜி முடிச்சிருக்கணும். இதிலே கிட்டத்தட்ட 8 வருஷம் போயிடுச்சுங்க சார். இப்போது நாங்கள் படிக்கிறப்போ 1 இயர் தான் இருந்தது பிஎட். 2016 2 இயர்ஸ் பண்ணாங்க. அப்போ அவங்களோட இன்னும் 8 வருஷமாக ஆகுது. அப்போது இதிலே வயசாயிடுச்சுங்க சார். சில பேர் பேரம்பேத்தி எடுக்கிற வயசில் நாங்கள் இன்னும் இருக்கோங்க சார். அப்போ எங்களோட வாழ்வாதாரம் என்னாச்சு, எங்களோட கனவுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பெண்களுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 80-100 ஆண்டுகள் எங்களை பின்னோக்கி தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப மிக கஷ்டமான ஒரு உண்மையை நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா பெரியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் 1925 இதை பெண்கள் சுயமரியாதையும் பெண்களுக்கான விடுதலை, அதுதான் அவங்களோட மெயின் இதாக இருந்துச்சு. அதனால நிறைய திட்டங்கள் எல்லாம் அவர் நிறைய கொண்டு எல்லாம் செயல்படுத்தினாங்க. அவங்கள முன்மாதிரியாக வைத்து கொண்டிருக்கும் ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு எங்களோட நிலைமை இன்னும் 80-100 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா
அவ்வளோ இப்போ நம்ம நேஷ்னல் ஹெல்த் சர்வே படி பார்த்திங்கன்னா 44% வந்து டொமஸ்டிக் வைலன்ஸு. நம்ம தான் வந்து அவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கிறோம். நாட்டிலே வந்து 2வது இது வந்து நம்ம டொமஸ்டிக் வைலன்ஸில் இருக்கோம், 2வது இடத்துல. அது எதனால் வருது அப்படின்னா இந்த குடி, ட்ரக்ஸு, இதனால் வந்து ஒரு ஆண்கள் சமூகத்தையே வந்து வேலை செய்ய விடாமல் அவரை குடிக்கு அடிமையாக்கி வேலைக்கு லாய்க்கற்றவர்களாக வந்து பண்ணி வச்சிட்டிங்க. அதனால் எப்படி பெண்களுக்கு பாதிக்குது அப்படின்னா டொமஸ்டிக் வைலன்ஸு, அப்புறம் நீங்களே பார்க்குறீங்க 2 வயசு முதல் 80 வயசு வரைக்கும் ரேப் பண்ணுறாங்க. நகைகளை அழிந்து ஒரு வெளியே வந்து ஒரு நிம்மதியாக போக முடிய மாட்டேங்குது, பயந்து தான் எல்லாம் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எங்கே இருக்குது பெண்களோட சுதந்திரமும் பெண்களோட எம்பவர்மெண்ட்டு? இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது? எங்களை வந்து அடியோட பின்தள்ளி போயிட்டீங்க. பெண்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் வந்து உணரணும். முதல்ல என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் திட்டங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் கொடுக்குற இந்த சொற்ப 2000 ரூபா, ஒரு இலவச பஸ்ஸு, இதையெல்லாம் தாண்டி பெண்களுக்கு என்ன வேணுங்கிறது வந்து இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. ஸோ பெண்கள் வந்து அவங்களுமே வந்து ஒரு அடிமையாயிட்டாங்க. அந்த பேட்ரியார்கி அப்படிங்கிறது, ஆணாதிக்கம் அப்படிங்கிறது வந்து யாரும் பேசுறதில்ல. அவங்களும் வந்து எல்லாத்தையும் பொறுத்து குடும்ப நலனுக்காக எல்லா சுமையும் வந்து பெண்கள் வந்து தலையில் வச்சுக்கிறாங்க. குழந்தைகளோட படிப்பாகட்டும், குடிக்கிற ஹஸ்பண்டோட ஹெல்த் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தலையில் தான் வந்து விடியுது. அப்படிங்கும்போது பெண்களுக்கான நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எங்களோட பாதுகாப்பை வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரக்கு இப்படி வந்து எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட்ஸ், எவ்வளோ ஆக்சிடெண்ட்ஸ் பார்த்தா எல்லாமே குடிக்கி நிறைய வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி ஓட்டுறது, ஒரு ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இந்த இளைஞர்கள் வந்து 2 வீலரில் இந்த மாதிரிலாம் போகிறது. வீட்டில் பார்த்திங்கன்னா எதுவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்த அந்யோன்யம் இல்லாமல் போகக்கூடிய, ஏன்னா அவன் குடியிலே அடிமையாக படுத்துட்ருக்கிறான், இல்லை ட்ரக்ஸில் அடிமையாக போகிறான். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி சிஸ்டமே பாதித்து செதைச்சு இன்றைக்கி வந்து பெண்கள் நிலைமை வந்து இது செதைச்சாலுமே அவள் தான் வந்து அவளோட குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறான். இந்த 2000 8000 வந்து அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட கவனிக்கக்கூடிய விஷயங்கள், ஆக்ஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட கையால் ஆகாத தனத்துக்கு ஒரு சின்ன ஒரு லஞ்சமாக இந்த 2000 8000 அதெல்லாம் கொடுக்கறது வந்து எந்த விதத்துலையும் பெண்களுக்கான தீர்வாகாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆளுங்கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையானது மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாயிலிருந்து 2500 உயர்த்தப்படும் உதவித்தொகை உயர்த்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அண்டைய மாநிலங்களில் 5000 ரூபாய் 6000 ரூபாய் வழங்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் 1500 2500 என்பது மிகுந்த ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக அரசாணை எண் 24 வெளியே வந்தது. அந்த அரசாணை 24 படி மாற்றுத்திறனாளிகளுக்கான காலி பணியிடங்கள் இல்லை என்று கூறப்பட்டிருந்த நேரத்தில் இன்று திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 1,50,000 காலி பணியிடங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அப்படியானால் 6000 காலி பணியிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடம் மறைக்கப்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. வீட்டு வசதியில் வீடுகள் வழங்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று கூறி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அதை தெளிவாக இல்லை. 5% ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும், அது இந்த அறிக்கையில் மறைக்கப்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு வேலைவாய்ப்புகள் கண்டறியப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றார்கள். அப்படியானால் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தினுடைய பணி என்ன என்பது ஒரு கேள்விக்குறிக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதே போல சுய வேலைவாய்ப்பை வேலைவாய்ப்புக்கு உதவும் வகையில் ஒரு அமைப்பு ஏற்படுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் ஒரு தெளிவில்லை. மிக முக்கியமானது, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறப்பு கல்வியை பற்றியோ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சிறப்பு பயிற்சியை பற்றியோ எந்த ஒரு அறிவிப்பும் வழங்காது
பெருத்த ஏமாற்றத்தை இந்த தேர்தலுக்கு தருகிறது என்பதை இங்கு நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அரசியல் கட்சிகள் இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றன. ஆளும் கட்சியும் ஏற்கனவே பல திட்டங்களை வகுத்து மக்கள் நலன் என்ற பெயரில் இலவசங்களை கொடுத்து வருகிறது. இது காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற உண்மைதான். நமது மக்களை எங்கு எடுத்து செல்லும் என்று நினைத்து பார்த்தால் பரிதாபமாக உள்ளது. அரசாங்கம், அரசின் அங்கம்தான் அரசாங்கம். அரசாங்கம் மக்களின் நன்மைக்காக செயல்படுகிறது. மக்களின் நன்மை என்ன? இருக்க இடம், உணவு, உடுத்த உடை அத்தனையுமே இலவசமாக கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அது சாத்தியமா? இல்லவே இல்லை. ஆகவே அரசாங்கம் மக்களை தன் காலால் நிற்க வைத்து அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அவர்கள் நன்கு வாழ வேண்டும். இதற்குத்தான் உறுதுணையாக இருக்க வேண்டும், ஏணியாக இருக்க வேண்டும். மக்கள் அவர்களை அரசாங்கத்தை ஏணியாக உபயோகப்படுத்தி அதன் மீது ஏறி உச்சத்தை அடைய வேண்டும். இவர்கள் தூக்கி விடக்கூடாது. இது மாபெரும் அழிவை உண்டு பண்ணும். எல்லா கட்சிகளுமே இலவசத்தை தூக்கி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்றைக்கு நிலைமை 10 லட்சம் கோடியே கடன், 10 லட்சம் கோடி கடனை தாண்டி விட்டது. இது கிட்டத்தட்ட 60,000 கோடி வருஷத்துக்கு வட்டி மட்டும் கொடுக்கிறோம். நமது பட்ஜெட்டே 1/3 வட்டிக்கு போகுது. இது சரியா அல்ல. மக்கள் நலன் திட்டத்தை எதுவுமே சரியான முறையில் நிறுத்தக்கூடாது. சரி, இதுக்கு என்ன தீர்வு? ஏற்கனவே நடந்து போச்சு. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அசெட், பர்ஃபார்மிங் அசெட், நான் பர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லணும். பல பேரு அசெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு, முதலீடுங்கிற முறையில் அசெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அது நான் பர்ஃபார்மிங்கா இருக்குது. இது நாட்டுக்கு பெரும் கெடுதல். அந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்டா மாத்துறதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த கடனை பூரா கட்டிடணும். 60,000 கோடி மிச்சம் பண்ணா அத்தனையும் கொண்டு போய் மக்கள் நலன் திட்டம், கல்விக்கு உண்டான நலன் திட்டம் அதெல்லாம் போட்டீங்கன்னா இலவச கல்வி எல்லாமே கொடுக்கலாம். இதை செஞ்சே ஆகணும். இதற்கு வழிமுறைகள், பல வழிமுறைகள் இருக்கின்றன. இது அத்தியாவசியமான ஒன்று.